இந்த முப்பெரும் விழா என்ற ஒரு விழா இருக்கு பாருங்களேன். அதில் இயல், இசை, நாடகம் எங்கே இருக்குது அப்படின்னா இலக்கியத்தில் இருக்குது. அதனால தான் இந்த விழா என்பது இன்று காமராசர் பிறந்த விழாவில் இலக்கிய மன்றத்தின் தொடக்க விழாவாக, கல்வி வளர்ச்சி நாளாக இந்த புனித மரியன்னை பள்ளியில் கொண்டாடப்படுகிறது கோலாகலமாக. எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு நம் பள்ளியில் மாபெரும் கலை திருவிழாவாக வெகு சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது. 15 போட்டிகளில் 5295 பங்கேற்பாளர்கள், ஏறக்குறைய பள்ளியில் படிக்கும் 4000 மாணவர்களில் 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்போட்டிகளில் பங்கேற்று தங்கள் கலை திறன்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள்.
கல்விக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். நீங்கள் ஒதுக்கவே இல்லை அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் இது போன்ற மாணவர்களை பார்த்து நாம் ஏங்கக்கூடியவர்களாக மட்டுமே இருப்போமே தவிர, இந்த மேடையிலே நானும் ஒருவனாக பேசக்கூடிய ஒரு மாணவனாக இருப்பேனா என்று நினைத்தால் கேள்விக்குறிதான். நீங்கள் உழைக்கணும், படிக்கணும், தினந்தோறும் படிக்கணும். படிக்க மனமில்லாத போது உன்னை பெற்ற அன்னையையும் தந்தையையும் நினைத்துப்பார். இந்த முப்பெரும் விழா என்ற ஒரு விழா இருக்குது பாருங்களேன், அதில் இயல், இசை, நாடகம் எங்கே இருக்குது அப்படின்னா இலக்கியத்தில் இருக்குது. அதனால தான் இந்த விழா என்பது இன்று காமராசர் பிறந்த விழாவில் இலக்கிய மன்றத்தின் தொடக்க விழாவாக, கல்வி வளர்ச்சி நாளாக இந்த புனித மரியன்னை பள்ளியில் கொண்டாடப்படுகிறது கோலாகலமாக. அன்பு மாணவர்களே, ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் என்று சொல்கின்ற பொழுது, இந்த மாணவர்களுக்கென்று இருக்கின்ற ஒரே முத்திரை என்னவாக இருக்க வேண்டுமென்றால், நேர்மையான மாணவர்களை இந்த வளாகம் உருவாக்குகிறது, நேர்மையான மாணவர்கள் இந்த வளாகத்திலிருந்து வெளியில் செல்கிறார்கள் என்ற முத்திரையோடு நீங்கள் செல்வீர்கள் என்றால், கட்டாயம் இன்று நடத்தப்படுகின்ற அத்துணை விழாக்களும், அத்துணை போட்டிகளும், அத்துணை உரைகளும், அத்துணை நடிப்புகளும் நமக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான்: ஒரு நேர்மையான மாணவனாக நான் என்னுடைய வாழ்வில் வளர வேண்டும் என்பதைத்தான். விட்டு ஒழிக்கணும் கெட்ட பழக்கத்தை, நீ கட்டி காக்கணும் நம்ம சமூகத்தை. விட்டு ஒழிக்கணும் கெட்ட பழக்கத்தை, நீ கட்டி காக்கணும் நம்ம சமூகத்தை. வேணாம் போத மாறும் பாத, அத ஓரம் கட்டி வச்சுட்டாக்க உலகத்துல நீதான் மேத. விட்டு ஒழிக்கணும் கெட்ட பழக்கத்தை, நீ கட்டி காக்கணும் நம்ம சமூகத்தை.